அந்த பைபிளுடைய வார்த்தை வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ செய்ய, நீ விரும்புவது உனக்கு கிடைக்கும். அப்ப நம்ம ஆண்டவர் வார்த்தையை செய்வதில் ஆயத்தப்படணும். இரண்டாவது, அப்படி செய்தனா ஜெயம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி பாருங்க. யோவான் 2:5 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு வேத பகுதியிலிருந்து ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் தாய் மரியாள், இது ஏற்கனவே நிறைய தடவை உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு திருமண வீட்டுக்கு போறாங்க, அங்க திராட்சை ரசம் குறைவு பட்டுடுச்சு. இப்ப இயேசுவின் தாய் சொல்றாங்க வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. குறைவு வந்துடுச்சு, குறைவு பட்டுடுச்சு. இந்த குறைவு உனக்கு நிறைவா மாறணுமா? ஏசப்பா என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய, குறைவு மாறிடும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நம்ம விரும்புகிற காரியெல்லாம் நமக்கு ஜெயமாய் மாற வேண்டும் என்றால், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும்படி நம்ம அர்ப்பணிச்சுட்டா நமக்கு ஜெயம் வரும். அல்லேலூயா.